ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் கிராம்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கிராம்பு இல்லை. சீரகம் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் வந்துட்டு கருகிராமல் லேசாக ஃப்ரை ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் வந்துட்டு கருகாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி பொரிஞ்சாலே போதும். ஏன்னா இந்த சீரகத்தோட வாசனை வந்துட்டு இந்த ரைஸுக்கு வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது 2ஐயும் மிக்சியில் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லி மட்டும்தான் போடணும்னு இல்லைங்க. கொத்தமல்லி, புதினா 2ல் எது வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் அரைச்சி தான் போடணும்னு இல்லை. நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்து வதக்கி கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 500 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலாவில் இன்றைக்கி நான் கேரட் அப்புறம் நிறைய பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இது பச்சை பட்டாணி சீசனுங்கிறதுனால இது மட்டும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நிறைய பச்சை பட்டாணி போட்டு செஞ்சால் பிடிக்குங்கிறதுனால இது ஒரு பச்சை பட்டாணி புலாவாக நான் செய்யலான்ட்டு இது 2 மட்டும் போட்டிருக்கேன். ஆனால் இன்னும் இதில் நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன், பன்னீர், இது மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். புலாவுக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. காரத்துக்காக பச்சை மிளகாவும் நல்ல வாசனைக்காக புதினா, கொத்தமல்லி மட்டும் சேர்த்தாலே போதும். இப்போ அடுத்ததாக புலாவு செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. இந்த 1/2 கிலோ அரிசிக்கு 1க்கு 1.5ங்கிற அளவில் தண்ணி ஊற்றணும். இந்த 1.5 பங்கு அளவு தண்ணியில் நான் பாதி அளவு பாலும் பாதி அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நார்மலாக பசும்பால் தாங்க சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் பாதியும் மிச்சத்துக்கு தண்ணியும் எடுத்துக்கிறேன். பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாங்க. பால் எதுக்காக சேர்க்குறோன்னா புலாவ் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 500 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி மூடி போட்டுடலாங்க. விசில் வந்த உடனே சிம்மில் கரெக்டாக 1 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த புலாவோட நம்ம சேர்த்துக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதோடய ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை அப்படியே நெய்யோடு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு காலையில் நேரத்தில் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.